நம்மளோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணும்போது, ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய இஷ்யூஸ் வந்து மக்கள் பேசுவாங்க. அதில வந்து அ அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நெறைய ஈகோஸ் இருக்கும். அப்புறம் அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த டே டு டே இஷ்யூஸ் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்றதே பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். அதில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டோர்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட். ஒரு வேர்ஹவுஸ் ஆர் ஸ்டோர்ஸ்ல என்னென்னலாம் காமன் சேலஞ்சஸ் அதில என்னென்னலாம் அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன? அத எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்படின்ற மாரி ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாரி பார்க்க போறோம். 7 மேஜர் ரீசன்ஸ் ஆர் 7 காமன் இஷ்யூஸ் ஃபேஸ்ட் இன் த ஸ்டோர்ஸ் ஆர் வேர்ஹவுஸ் டிபார்ட்மெண்ட் இதுதான் பார்க்குறோம். கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். ஹாய் தேர்! நான் உங்களோட அனந்த், ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமென்டேஷன் பார்ட்னர். அண்ட் இந்த வீடியோல நம்ம இந்த 7 காமன் பிரச்சனைகள், ஸ்டோர்ஸ்ல சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள பத்தி பார்க்க போறோம். ஸோ அதில முதல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிலே இன் மெட்டீரியல் இஷ்யூ டூ புரொடக்ஷன். ஒரு காமன் கம்ப்ளைண்ட் புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சொல்றது என்னன்னா, நாங்க எப்ப மெட்டீரியல் கேட்டாலும் குடுக்க மாட்றாங்க. ரைட். டிலே ஆயிட்டே இருக்கு. ஸ்டோர்ல போய் நம்ம ஆள் அனுப்புனா அவங்க நின்னுட்டே இருக்காங்க. அதனால எங்களுக்கு புரொடக்ஷன் பாதிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டோர் பெர்சன் என்ன சொல்லுவாருன்னா, நான் வேற ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து இவரு டிஸ்டர்ப் பண்றாரு. அடிக்கடி வந்து வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாரு. ஸோ இது ஒரு காமன் கம்ப்ளைண்ட். 2வது பார்த்தீங்கன்னா, ராங் மெட்டீரியல்ஸ் இஷ்யூட் ஃப்ரம் ஸ்டோர்ஸ். அதாவது நம்ம கேட்கறது ஒண்ணு, அவங்க குடுத்தது ஒண்ணா இருக்கும். ஸோ நெறைய டைம் அந்த ஐட்டம்ஸ் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும் ஸ்டோருக்கும், புரொடக்ஷனுக்கும். 3 பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் இன்வென்டரி பிளாக்கிங் த ஸ்பேஸ். அதாவது ஸ்டோர்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இடமே இல்ல வைக்கிறதுக்கு. அதனால சில மெட்டீரியல் வெளிய வச்சிருக்கோம்பாங்க. அந்த மாரி வெளிய வைக்கிற மெட்டீரியல் என்ன ஆகும்னா, ஒரு லேக் ஆஃப் கண்ட்ரோல்னால அதோட ஸ்டாக் வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆகும். ஏன்னா பொருட்கள எப்போ வேணாலும் யார் வேணாலும் எடுத்துட்டு போலாம் இல்லையா? அப்போ அந்த கண்ட்ரோல் போயிடுது. அதனால அந்த மெட்டீரியல ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு இடம் இல்லை அப்படின்னுவாங்க. 4த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஜிஆர்என் டிலேஸ். ஜிஆர்என் அப்படின்னா என்னன்னா, கூட்ஸ் ரிசிப்ட் நோட். மெட்டீரியல் உள்ள வந்த உடனே ஸ்டோர்ல அத என்ட்ரிக்கு எடுத்துக்கணும். கணக்குல எடுக்கணும் இல்லையா? இஆர்பி சிஸ்டமா இருக்கலாம். இல்லன்னா எஸ்ஏபியும் ஒரு இஆர்பி தான். எஸ்ஏபியா இருக்கலாம். இல்லன்னா உங்களோட ஹோம் க்ரவுன் இஆர்பியா இருக்கலாம். சின்ன இஆர்பி சிஸ்டமா வச்சிருப்பாங்க நெறைய இடத்துல. இல்லன்னா ஒரு ரெக்கார்டு ரெஜிஸ்டரே வச்சுக்கங்களேன். லெட்ஜர்லயே என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்டோர்ல இருந்து புரொடக்ஷனுக்கு இஷ்யூ பண்ணணும். ஏன்னா அப்ப தான் கணக்குல வரும். நெறைய டைம்ல என்ன ஆகும்? டிலே ஆகும். மேன் பவர் இஷ்யூனாலயோ இல்லன்னா சாஃப்ட்வேர்னாலயோ அத பத்தி பார்க்கலாம். ஸோ இது ஒரு காமன் பிரச்சனை. இந்த ஜிஆர்என் டிலே ஆகுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோர்ல உள்ள பெர்சன் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஃபோர்க் லிஃப்ட்டோ இல்ல மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்டோ தரமாட்றாங்க. மெட்டீரியல் வெளிய ட்ரக்ல வருதுன்னா நான் அன்லோட் பண்ண முடியல. அப்போ வந்து நான் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதில டிலே நெறைய ஆகுதுன்ற மாரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்கமிங் மெட்டீரியல்ஸ்லயே குவாலிட்டி இஷ்யூஸ். ஸ்டோர்ல வந்து வர்ற மெட்டீரியல், சப்ளையர் அனுப்புற மெட்டீரியல்ல நெறைய குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு இந்த புரொடக்ஷன் டீம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 7வது பாயிண்ட் ஸ்டாக் மிஸ்மேட்ச். பிசிக்கல் ஸ்டாக்குக்கும், புக் ஸ்டாக்குக்கும் நெறைய மிஸ்மேட்ச் ஆகுதுன்றது சீனியர் மேனேஜ்மென்ட்டோட கம்ப்ளைண்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு டாப் 7 காமன் இஷ்யூஸ் வந்து ஸ்டோர்ஸ்ல எப்போதுமே இருக்கு. ஸோ இது ஒண்ணு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் டிலே இன் மெட்டீரியல் இஷ்யூ டூ புரொடக்ஷன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டெய்லி பிளானை நம்ம இஷ்யூ பண்றதில்ல. நெறைய டைம்ல என்ன ஆகும்னா, ஸ்டோர்ஸுக்கு வந்து இந்த டெய்லி பிளான் கிடைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். கடைசி நேரத்தில தான் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெட்டீரியல் எடுத்து நெறைய நமக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் இருந்ததுன்னா, அதிலே டிலே ஆகும். அதே மாரி என்ன ஆகும், இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வென்ட் சேஞ்சஸ் இன் த புரொடக்ஷன் பிளான். அதாவது நம்மளுடைய புரொடக்ஷன் பிளானில் நெறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது ஸ்டோர்ஸ் பெர்சனால கம்மியான டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பெரிய காமன் சேலஞ்சாக பார்க்குறோம். இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி பிளான் இஷ்யூ பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இத சால்வ் பண்றதுக்கு புரொடக்ஷன் பிளானை நம்ம ப்ரீவியஸ் ஷிஃப்ட்லேயே இல்ல ப்ரீவியஸ் டே ஈவினிங்லேயே நம்ம குடுத்துட்டோம்னா, அவங்க அதுக்குன்னு ஒரு டைம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியோ, 1 ஹவருக்கு முன்னாடியோ குடுத்துட்டோம்னா, அவங்க ஒரு டெடிகேட்டட் இடத்தில் நாளைக்கு தேவையான மெட்டீரியலை இல்லன்னா அடுத்த ஷிஃப்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ ஷிஃப்ட் ஆரம்பிக்கும்போது உங்களோட டீம் புரொடக்ஷன் டீம் பெர்சன் கேன் கோ அண்ட் டேக் த மெட்டீரியல் இமிடியேட்லி. ஸோ அந்த டிலேவே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் சிஸ்டம் எல்லா கம்பெனிலயும் ஃபாலோ பண்ணலாம். அந்த ஷிஃப்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் அப்போ வந்து காலையில எடுத்து குடுக்காம, ப்ரீவியஸ் டேவோ, ப்ரீவியஸ் ஷிஃப்ட் ஈவினிங் முடியறதுக்கு முன்னாடியே எடுத்து ஒரு டெடிகேட்டட் இடத்தில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இது வந்து ஒரு சிம்பிளான சொல்யூஷன். நெறைய எஃபெக்டிவா இது பண்ண முடியும். 1. 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புரொடக்ஷன் பிளானை ஃப்ரீஸ் பண்ணுவது. அப்படின்னா என்னன்னா,
நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத நான் இன்றைக்கி வந்து முந்தின நாள் வரைக்கும் மாற்றலாம். அன்னைக்கு காலையில் வந்து மாற்றக்கூடாது. அந்த ஷிஃப்ட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதை நான் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்லேயே ஃப்ரீஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டில் உள்ள இதுதான் பண்ண போகிறோம். 1 ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி நம்மளால் ஃப்ரீஸ் பண்ண முடியும். எல்லா கம்பெனிலையுமே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பண்ண முடியும். ஒரு நாளும் ஒரு ஷிஃப்ட்லையும் ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ நான் ப்ரொடக்ஷன் பிளானை ஃப்ரீஸ் பண்ணுவது மூலமாக ஸ்டோர்ஸுக்கு என்னால் மெட்டீரியலே கரெக்டாக என்ன ரிக்குவயர்மெண்ட்டுங்கிறத கொடுக்க முடியும். ஸோ இந்த 2 விஷயமும் நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் இருந்து பண்ணலாம் அப்படின்றது எங்களோட ஒரு அப்சர்வேஷன். 2வது பாயிண்ட் வந்து நம்ம சொன்ன பாயிண்ட் ராங் மெட்டீரியல்ஸ் இஷ்யூடு ஃப்ரம் த ஸ்டோர்ஸ். அப்போது ஸ்டோர்லேருந்து தப்பான மெட்டீரியல் கொடுக்குறது. அதுக்கு 2 காரணங்கள் நாங்கள் பார்க்குறோம். ஒன்று வந்து இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ், அதாவது மெட்டீரியலை தேட வேண்டியிருக்கு, எங்கே எதை வச்சுருக்கோன்னு தெரியல, ரைட்? அப்போ வந்து என்ன, அது இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜுங்க மூலமாக, அதாவது அதனால் நம்மளால் மெட்டீரியலை தேடி ஈஸியாக எடுத்து கொடுக்க முடியல, பொருட்கள் மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரே மாதிரியான பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற பொருட்கள் மிஸ் ஆகிடும், மிக்ஸ்அப் ஆகிடும். இப்போ நாங்கள் ஒரு கம்பெனி, ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனியோட ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த லேபிள்ஸ்லாம் மிக்ஸ் ஆகுது. ஒரே மாதிரி இருக்கும், அதில் ஒரே சின்ன ஒரு லேபிள் மட்டும் தான் மாறும், ஒரே ஒரு இடத்துல மாறும். ஏன்னா இது ஒரு கண்ட்ரிக்கு போகுது, இது ஒரு கண்ட்ரிக்கு போகுது, ஆனால் ஒரே ப்ராடக்ட்டு. அதில் ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் மட்டும் மாறும்போது உங்களுக்கு மிக்ஸ்அப் ஆக வாய்ப்பு இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா புவர் ஃபைவர்ஸ். நம்ம ஃபைவர்ஸுங்கிற விஷயத்தை ஒழுங்காக அவங்க ஃபாலோ பண்ணாதனால நமக்கு அந்த இடத்தில் ஒரு மிஸ்மேட்ச் ஆக வருகிறது. ஸோ இதுவும் ஒரு விஷயம் நடக்கும். இந்த இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் ஆர் புவர் ஃபைவர்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவது. ஸ்டோர்ஸில் ஒரு பேசிக் ஃபைவர் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரிக்குவயர்மெண்ட்டு. ஒரு ரேக் நம்பர்ஸு, அப்புறம் வந்து அது மாதிரி உங்களோட கேங்வேஸு, மெட்டீரியல் தேவையான மெட்டீரியல் உள்ளே வச்சுக்கிறது, அன்வான்ட் மெட்டீரியல் அப்பப்போ நம்ம கிளியர் பண்ணுறது. எவ்ரி 6 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா அன்வான்ட் அப்சலீட் ஐட்டம்ஸை நம்ம நான் மூவிங் ஐட்டமை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுமாதிரி விஷுவல் இண்டிகேட்டர்ஸ், லேபிள்ஸ், நம்பர்ஸ், ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3rd பாயிண்ட், எக்ஸஸ் இன்வென்ட்ரி பிளாக்கிங் த ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 விதத்தில் இந்த பிரச்சனை வரும். ஒன்று வந்து எக்ஸஸாக பர்ச்சேஸ் பண்ணுவது. சில சமயம் சீனியர் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வைப்பாங்க சில மெட்டீரியலில். அது இந்த சிறு மற்றும் குறு கம்பெனிஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் கம்பெனிஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும். ஏன்னா ஓனர்ஸ் தான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பர்ச்சேஸ் எல்லாம். அப்போ என்ன ஆகும், ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டு விலை கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக வாங்கிடுவாங்க. அப்போது எக்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகெயின் சம் இண்டஸ்ட்ரீஸில் அது ரிக்குவயர்மெண்ட்டும் கூட. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்னு வச்சுங்களேன், அந்த பர்டிகுலர் சீசனுக்கு மட்டும் தான் அது கிடைக்கும். அப்போது மேங்கோ பல்ப் பண்ணுறீங்கன்னா மேங்கோ வந்து ஒரு 3-4 மாதம் தான் கிடைக்கும். ஸோ அதனால் மொத்தமாக வாங்கி வச்சு தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு ரா மெட்டீரியல் ஸ்டாக்கு ஜாஸ்தி ஆகிடும். அப்போது இந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ரிவ்யூ ஆஃப் த இன்வென்ட்ரி. ஸோ அது ஒரு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அது தேவையா இல்லையா அப்படின்றத ஒரு ரிவ்யூ பண்ணணும் மேனேஜ்மெண்ட்டு. 2வது பிரச்சனை பார்த்திங்கன்னா, இது ஏன் வருதுன்னா ஏபிசி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஏ கேட்டகரி, பி கேட்டகரி அண்ட் சி கேட்டகரி. நம்மளுடைய பிஸ்னஸில் ஒரு 20% ஆஃப் ஐட்டம்ஸ் கான்ட்ரிபியூட் டு 80% ஆஃப் த வேல்யூ. நம்மளோட பர்ச்சேஸ் வேல்யூவில் நீங்கள் 100 ஐட்டம் வாங்குறீங்கன்னா ரா மெட்டீரியல், அதோட மொத்த கன்சம்ஷன் வேல்யூ நம்ம எடுத்தோம்னா ஒரு யூனிட் எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு இன்டூ அதோடைய ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் வேல்யூ இல்லையா? அதை நீங்கள் ஒரு மொத்தமாக எடுத்து டிசெண்டிங் ஆர்டரில் போட்டு டாப் 20% ஆஃப் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 80% வேல்யூவில் இருக்கும். அந்த வைட்டல் ஃபியூ அப்படின்னு சொல்லுவாங்க, பேரட்டோ அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் இதை. இந்த வைட்டல் ஃபியூ ஐட்டம்ஸ் வந்து 80% கான்ட்ரிபியூட் பண்ணும். அதை நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். அந்த மெட்டீரியலுடைய இன்வென்ட்ரியை கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வாங்கினா கூட அந்த மெட்டீரியல் ரொம்ப காசு ஜாஸ்தி, கன்சம்ஷன் ஜாஸ்தின்றதுனால அதோட இன்வென்ட்ரி காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும். அதே நேரத்தில் சி கேட்டகரி ஐட்டம் பார்த்திங்கன்னா ரிமைனிங் ரைட் லாஸ்ட் 50% ஐட்டம்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஒன்லி 5% ஆஃப் த பிஸ்னஸ். 50% ஐட்டம் இருக்கும், அது 5% தான் வேல்யூ இருக்கும். அந்த ஐட்டம் தான் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து மின் மேக்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ஏபிசி அனாலிசிஸ் அண்ட் அதை பொறுத்து ஆர்டரிங் டெக்னிக்ஸ் மாறும். ஏ கேட்டகரியில் உள்ள ஐட்டத்தையும் சி கேட்டகரியில் உள்ள ஐட்டத்தையும் நம்ம ஒரே மாதிரி வாங்கக்கூடாது. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். வீட்டுக்கு வந்து நம்ம ரைஸை வந்து அரிசி மாதத்துக்கு ஒரு டைம் வாங்குகிறோம், பால் ஒரு நாளும் அவரே வந்து டெலிவரி பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ காய்கறி ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு 3-4 நாளைக்கு சேர்த்து வாங்குகிறோம். ஸோ ஒரு பொருளுக்கும் ஒரு மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி ஐட்டத்துக்கு நம்ம ஒரு மாதிரி பர்ச்சேஸ் பண்ண வேண்டும் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஏபிசியை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மேபி ஒரு ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடலாம், அதை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் 4th பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஜிஆர்என் டிலே. ஜிஆர்என் போடுவதில் டிலே ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடக்கும் நார்மலாக. ஒன்று, மெட்டீரியல் வந்து ஷிஃப்ட்டு ஆள் இல்லாத போது வரும். சில கம்பெனி ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க.
அப்போ என்ன ஆகும், மெட்டீரியல் வந்து 6 மணிக்கு மேலே வந்து நிற்கும் கம்பெனியில். அந்த நேரத்தில் இறக்கி வச்சுருவாங்க. அப்போ என்ட்ரி ஆகாது. அடுத்த நாள் காலையில் வந்து தான் அவர் என்ட்ரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ மெட்டீரியல் கணக்கில் வராமையே இஷ்யூ பண்ணிவிடுவாங்க ப்ரொடக்ஷனுக்கு. அப்போ அது வந்து டேலி ஆகாது அக்கௌண்ட்டில். ஸ்டாக்கு மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? எல்லா டைமும் ப்ரொடக்ஷன் ரன் ஆகும்போது தான் ஸ்டோரில் அட்லீஸ்ட் ஒருத்தர் இருக்கணுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று இல்லையா, நம்ம வந்து என்ன பண்ணுறது, மெட்டீரியல் வந்து ஈவினிங் நான் ஜிஆர் எடுத்துக்க மாட்டேன், காலையில் வந்ததுக்கப்புறம் தான் மெட்டீரியல் இஷ்யூ பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கணும். இந்த 2 விஷயம் நீங்கள் கொஞ்சம் பண்ணால் தான் இந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிலே டியூ டு லேக் ஆஃப் மேன் பவர். நான் ஆல்ரெடி சொன்னேன். சாஃப்ட்வேர் இஷ்யூஸ். சில இடத்துல சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகாது, இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மக்கள் அதை ட்ரை பண்ணுவாங்க. ஸ்லோவாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக நான் கம்பைன் பண்ணி ஒரு பேட்சாக பண்ணிடுறேன் அந்த இன்புட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை வேறு ஒரு மெத்தட் மூலமாக உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேரு, இந்த ஃபிக்ஸிங் த சாஃப்ட்வேர் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. லைவாக நம்ம வேகமாக பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பிரச்சனை நாங்கள் வந்து ஒரு கம்பெனியில் பார்த்தோம். ஏன்னா சாஸ் பேஸ்ட், இப்போ எல்லாமே சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் இல்லையா, க்ளவுடில் இருக்குது. ஸோ ஒரு என்ட்ரி போட்டும் அது பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது. 10 செகண்ட் ஆகுது, சுற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ட்ரி ஆகுது. ஸோ ஒரு நாளைக்கு அவர் 50 என்ட்ரி போட்டார்னா ஒரு டைம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆயிடுது, அவருக்கே போர் அடிச்சிருது. இல்லைனா வந்து டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, மொத்தமாக நான் தனியாக பண்ணிக்கிறேன் சார்னு விட்டுறாரு. அப்போ உங்களுக்கு சிஸ்டமில் என்ட்ரி ஆகலை. ஸோ இது லீட்ஸ் டு லாட் ஆஃப் ஸ்டாக் மிஸ்மேட்ச். ஸோ சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா, சாஸ் ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கன்னா, அது எவ்வளோ வேகமாக இதாகுது, இன்புட் ஆகுது, சாஃப்ட்வேர் வேகமாக இருக்குதா அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஃபோர்க் லிஃப்ட் ஆர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கில் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது ஸ்டோர்ஸுக்குன்னு தனியாக. ஸோ அது தேவையா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த மாதிரி தேவைப்படுது, எனக்கு நிறைய மெட்டீரியல் வந்துகிட்டே இருக்குது, ஸ்டோர்ஸுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஃபோர்க் லிஃப்ட்டோ இல்லைனா வந்து பேலட் ஹேண்ட்லிங் ட்ரக்கோ வேணும்னா அதை வாங்கிக்கலாம். ரைட், அது ஒரு பாயிண்ட். 5வது பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இன்கமிங் மெட்டீரியல்ஸில் புவர் குவாலிட்டி. இதில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து சப்ளையர் குவாலிட்டி செக் பண்ணவே மாட்டோம். ஸோ நாங்கள் ஒரு கிளைண்ட்டில் என்ன ஆகுதுன்னா, மெட்டீரியல் உள்ளே வருது, அது சப்ளையர் குவாலிட்டி செக் பண்ணுறதே கிடையாது, அப்படியே கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. குவான்டிட்டி மட்டும் தான் செக் பண்ணுறாங்க, குவாலிட்டி பார்க்குறதில்ல. ஆஃப்டர் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது குவாலிட்டி ப்ராப்ளம் வருது. அப்போ சப்ளையர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் முன்னாடியே சொல்லணும்ல அப்படிம்பாங்க. ஸோ அதனால் இந்த குவாலிட்டி ப்ராப்ளம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி சப்ளையர்கிட்ட இருந்து குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய வருதுன்னா, நம்ம அந்த மெட்டீரியலை குவாலிட்டி செக் பண்ணி அனுப்பணும், உள்ள என்ட்ரி எடுக்கணும். ஸோ எய்தர் யூ ஃபிக்ஸ் த குவாலிட்டி அட் த சப்ளையர் லெவல் ஆர் அட்லீஸ்ட் புட் அன் இன்ஸ்பெக்ஷன் இந்த உங்களோட கம்பெனி கேட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் குவாலிட்டி செக் பண்ணி நம்ம ஜிஆர்என் எடுக்க முடியும். செகண்ட் பாயிண்ட் வந்து பெனால்ட்டி. வெண்டருக்கு வந்து நம்ம அதை சொல்கிறதும் கிடையாது, பெனால்ட்டியும் போடுறது கிடையாது. பெரிய ஆட்டோ கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் அ வெரி கிளியர் சிஸ்டம். ஒரு மெட்டீரியல் வந்து புவர் குவாலிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெனால்ட்டி இருக்கும். மீடியம் சைஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதில்ல நிறைய இடத்துல. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, பெனால்ட்டிங்கிறது ஒரு 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 வார்னிங்னு வச்சுங்களேன். பட் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் சிஸ்டம் டு ட்ராக் த குவாலிட்டி நம்ம பண்ணி ஆகணும். ஸோ கிளியராக ஒரு வெண்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு வெண்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று பண்ணி அவங்களோட ப்ராடக்டிவிட்டி எப்படி இருக்குது, ஆன் டைம் டெலிவரி கொடுக்குறாங்களா, ப்ரைஸ் எப்படி இருக்குது, குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கும்போது அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு வெண்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா இட் வில் சால்வ் திஸ் இஷ்யூ. ஸோ இதுதான் வந்து குவாலிட்டி ரிலேட்டடாக. கடைசியாக பார்க்குறது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாக் மிஸ்மேட்ச், ஃபிசிக்கல் ஸ்டாக்குக்கும் புக் ஸ்டாக்குக்கும். நிறைய மீடியம் சைஸ் கம்பெனிஸில் இந்த பின் கார்டுங்கிற மெட்டீரியல் நம்ம வைக்கிறது இல்லை. ஸோ பின் கார்டு இருக்கும். ஒரு டைம் நம்ம வந்து நேராக மெட்டீரியல் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டமில் என்ட்ரி பண்ணிவிட்டு பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஃபிசிக்கல் ஸ்டாக்கு ரேக்கில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பின் கார்டு வச்சுப்போம் அந்த மெட்டீரியலோடது. அதில் எவ்வளோ ஸ்டாக்குங்கிறது லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்கும். இன்கேஸ் நான் அர்ஜென்ட்டாக ஒருத்தருக்கு மெட்டீரியல் கொடுக்குறேன்னா அந்த பின் கார்டில் மைனஸ் பண்ணிவிட்டு மெட்டீரியல் கொடுத்துடுவேன். அந்த பின் கார்டு வில் பி இந்த டேபிள் ஆஃப் தட் ஸ்டோர் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம இஷ்யூ பண்ணிவிடுவோம். பின் கார்டு மட்டும் நம்ம அந்த டேபிள் வச்சுருப்போம். ஒன்ஸ் அந்த பின் கார்டில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இஆர்பியில் அண்ட் வி ஃபைன் டைம் யூ கோ அண்ட் அப்டேட். ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் அந்த பின் கார்டு வில் கோ டு த ரெஸ்பெக்டிவ் ரேக்ஸ்க்கு போயிடணும். ஸோ நம்மக்கிட்ட 3 லெவல் ஆஃப் ஸ்டாக் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாக்கு, பின் கார்டு ஸ்டாக்கு, சிஸ்டம் ஸ்டாக், இஆர்பி ஸ்டாக். இந்த 3மே டேலி ஆகணும். நிறைய கம்பெனியில் அது டேலி ஆகாது. மந்த்லி ஸ்டாக் வந்து டேலி பண்ணுவாங்கன்னா ரொம்ப இதுவாக மிஸ்மேட்ச் ஆகும். சம்டைம்ஸ் தே டூ இட் குவார்ட்டர்லி, ஸோ ஒரு ஹாஃப் இயர்லி. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்டாக் மிஸ்மேட்ச் இருக்கிறது ஒரு காமனான இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக ஏபிசி அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஏ கேட்டகரி ஐட்டமில் தான் நமக்கு ஹை கிரிட்டிகாலிட்டி. ஏன்னா அது காஸ்ட்டும் ஜாஸ்தி, கன்சம்ஷன் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ இந்த இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் மந்த்லி ஸ்டாக் ஆடிட் எடுத்து. 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பெர்பெச்சுவல் ஸ்டாக் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, பெர்பெச்சுவல்னா என்ன அர்த்தம், தொடர்ந்து ஒரு விஷயம் இயங்கி கொண்டே இருந்தால் பெர்பெச்சுவல்னு அர்த்தம். பெர்பெச்சுவல் ஸ்டாக் கவுண்ட்னா
நான் எவ்ரிடே அந்த ஸ்டோர் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுவார், ஒரு 5 இல்லை 10 நம்பர் ஆஃப் ஏ கேட்டகரி ஐட்டம், ஃபிசிக்கல் ஸ்டாக்கு, பின் ஸ்டாக்கு, சிஸ்டம் ஸ்டாக், இந்த 3ம் கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு நாளும் ஒரு 5 இல்லை 10 குவான்டிட்டி டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் ஏ கிளாஸ் ஐட்டம்ஸ் அவர் ட்ராக் பண்ணிகிட்டே வரணும். ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தால் அதை அப்போவே சால்வ் பண்ணணும். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் 30 days பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா ஏ கிளாஸ் ஐட்டமையும் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட ஏ கிளாஸ் ஐட்டம் 80% ஆஃப் ஐட்டம் கிரிட்டிக்கல் ஐட்டம்ஸை நம்ம ஸ்டாக்கை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இது பேர் பெர்பெச்சுவல் ஸ்டாக் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் இந்த ஸ்டோர்ஸ். ஸோ இதை பண்ணினால் நம்மளால் இந்த ஸ்டோரில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த 7 காமன் இஷ்யூஸ் ஃபேஸ்ட் இன் த ஸ்டோர்ஸ் அண்ட் வேர் ஹவுசஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டோர் டீமுக்கு இதை அனுப்பலாம், ப்ளஸ் உங்களோட ப்ரொடக்ஷன் டீமுக்கும் அனுப்பலாம். ஏன்னா இது அவங்களுக்கும் நிறைய இதில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து வேலிடான பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல்சோ நீங்கள் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களுடைய லீன் மேனுஃபேக்சரிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களோட ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, சூப்பர்வைசர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll talk to you in the next video. See you. Bye-bye.